இசைக்கலைஞர், குத்துச்சண்டை வீரர், கோயில்ல யாருக்கும் தெரியாம திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் மதன் பாபுவுடைய அறியப்படாத பல நினைவுகளை இந்த வீடியோல பார்க்கலாம். நகைச்சுவை நடிகர் மதன் பாப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய 71வது வயதுல சென்னையில இன்று மாலை 5 மணி அளவில் காலமாகியிருக்காரு. இந்த செய்தி திரையுலகினர் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பெரும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய மறைவு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரும் பேரிழப்பு அப்படின்னு பலரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. பன்முக கலைஞர் மதன் பாப் இசையமைப்பாளர், நடிகர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய ஒரு பன்முக கலைஞர் அப்படிங்கிற விஷயம் மறுக்கக்கூடியது கிடையாது. இசையமைப்பாளராக தன்னுடைய கலை பயணத்தை தொடங்கிய அவர் 1983 கே. பாலச்சந்தர் இயக்கிய நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்தார். மதன் பாபு அப்படின்னு பெயர் கொண்ட இவரை சினிமாவுக்காக மதன் பாப் அப்படின்னு கே. பாலச்சந்தர் தான் பெயர் மாற்றம் செய்தார். இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவருடைய இயற்பெயரான கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறது அவருடைய வீட்டில் சித்தப்பாவுக்கும் பெயராக இருந்ததுனால வீட்டில் எல்லாருமே அவரை மதன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவருடைய தம்பி பெயர் பாபு, மதன் பாபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயர்களை இணைச்சு ஒரு இசை ட்ரூப்பையும் மதன் பாப் நடத்தி வந்தார். வெள்ளித்திரை மட்டுமில்லாமல் சின்னத்திரையிலும் அவர் ரொம்பவே பிரபலம். அசத்து போவது யாரு போன்ற நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் நடுவராக பங்கேற்று தன்னுடைய தனித்துவமான நகைச்சுவை உணர்வாலும் சிரிப்பாலும் அனைவரையும் கவர்ந்தார். அவருடைய சிரிப்புக்குனே தனி ரசிகர்கள் பட்டாளம் உண்டு. திரைமறைவில் இருந்த ரகசியங்கள் திரையில் அவர் ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமே அறியப்பட்டாலும் நிஜ வாழ்க்கையில் அவருக்கு பல ரகசியங்கள் இருந்துச்சு. அவர் சின்ன வயசுல இருந்தே தீவிரமான குத்துச்சண்டை ஆர்வலர் அப்படிங்கிறதும் சார்பட்டா பரம்பரையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதும் பலருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இந்த தகவல் இயக்குனர் ப. ரஞ்சித்துக்கு ரொம்பவே தாமதமாக தெரிய வந்தபோது இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சார்பட்டா பரம்பரை படத்தில் அந்த ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் உங்களையே நடிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய காதல் திருமண கதையும் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இசைக்கலைஞராக பணிபுரிந்த தன்னுடைய மனைவியை புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நடிகர் மதன் பாப் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை 5 மணி அளவில் காலமானார். நடிகர், இசைக்கலைஞர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட மதன் பாப் தமிழ் சினிமாவில் எண்ணற்ற படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. அடிப்படையில கிட்டாரிஸ்டான இவர் இசை மீதும் ஆர்வம் கொண்டிருந்தார். 1977 தூர்தர்ஷன் ஆரம்பித்த போது ஜனாதிபதி உரையாற்றிய போது பின்னால் ஒலித்த இசை மதன் பாபுடையதுதான். பல படங்கள்ல இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. மதன் பாபுடைய உண்மையான பெயர் கிருஷ்ணமூர்த்தி. வீட்டுல 8வது பிள்ளையா பிறந்த இவருடைய பெயரும் இவருடைய சித்தப்பா பெயரும் ஒரே பெயர் அப்படிங்கறதால வீட்டுல மதன் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இவர் சின்ன வயசுலயே கொழுகுழு தோற்றத்துல பலரையும் கவரக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய தம்பி பெயரான பாபுவையும் சேர்த்து மதன் பாப் அப்படிங்கிற இசை ட்ரூப்பையும் இவர் தொடர்ந்து நடத்தி வந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மறைவுக்கு ரசிகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. பம்மல் கே. சம்பந்தம், கிரி, மாப்பிள்ளை இந்த மாதிரி பல படங்கள் சொல்லலாம். இந்த படங்களில் உங்களுக்கு மிக பிடிச்சது, மறக்க முடியாத காட்சி எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.